நத்தையை இங்கிலீஷில் ஸ்னெயில்னு சொல்லுவாங்க. நத்தை தனது உடலில் உள்ள சிப்பியில தான் தன்னை பாதுகாத்து கொள்ள மறைந்து போயிருக்குமா. சிப்பி தான் நத்தையின் கவசம்னே சொல்லலாம். உடல் அதற்கு மென்மையாக இருப்பதனால இது ஈரமான இடத்துல தான் அதிகமாக வாழுமா. ஈரம் இல்லையெனில் அதை சீக்கிரத்தில் இறந்தே விடுமா. உலகத்திலேயே மிக மெதுவாக நகரக்கூடிய உயிரினம்னா அது நத்தை தான். இது ஒரு மணி நேரத்தில் சுமார் 0.03 மைல் தான் நகருமா. ராடுலா என்று கூறக்கூடிய பற்போன்ற அமைப்பை வைத்து தான் இது புல்களை சவைக்குமா. 2 ஜோடியாகத்தான் அதுக்கு கொம்புகள் இருக்குமா. அதில் மேல் 2 ஜோடிகள் கண்ணாகவும் கீழ் 2 ஜோடிகள் வாசனை உணர்வுக்கும் பயன்படுத்துதான். 13 இருந்து 15 மணி நேரம் ஒரு நாளில் தூங்குமா. சூடான காலங்களில் சிப்பிக்குள்ள மறைந்து போய் சென்று நீண்ட நாள் அது உறக்கத்திலேயே இருக்குமா. 90% அந்த தூக்கத்திலேயே அதுக்கு காலத்தை கழிக்குமாம் நத்தை. நத்தையின் ஆண் பெண் 2 பாகமும் ஒரே நத்தையிலே இருக்குமா. சில கடல் நத்தையில் விஷம் இருக்குமா. அது மனிதனுக்கு கூட தீங்கா இருக்குமா. ஒரே முறையிலேயே 30 இருந்து 100 முட்டைகள் வரைக்கும் நத்தை போடுமா. நத்தை வாயிலிருந்து ஒரு ஸ்லைம் போன்ற பசை வருமா. அது எதற்காக என்றால் அது நுண்ணிய பாறையில் காயமில்லாமல் நகர்ந்து போகிறதுக்கு அந்த பசையை பயன்படுத்துமா. 3 இருந்து 5 வருஷம் வரைக்கும் நத்தை உயிரோடு இருக்குமா. கடல் நத்தைகள் 20 வருடம் வரைக்கும் உயிரோடு இருக்குமா. இனப்பெருக்கம் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு நத்தையிலேயே 2 இனப்பெருக்க உறுப்புகளும் இருப்பதால் அது கொஞ்சம் வித்தியாசமானது தான். இனப்பெருக்கத்திற்கு முன் அதிக நேரம் எடுத்து பாசமிகு நடத்தையை செய்யுமா. பின் ஓடுகளை தொடுவதும் ஒன்றோடொன்று ஒட்டி பேசுவதும் தான் இது இனப்பெருக்க காலங்களில் அதிகமாக செய்யுமா. இந்த இனப்பெருக்கமானது 4 இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நடைபெறுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.